بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعد. அல்லாஹுவை புகழ்ந்து துதித்து அவனது பெருமைகளையும் உயர்வுகளையும் கூறி இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நம்முடைய தலைப்பாகிய குர்ஆனில் குதர்க்கங்களும் குழப்பங்களும் செய்யும் குழப்பவாதி, அதாவது அவருடைய தனித்தன்மையை பற்றியோ அவரை பற்றியோ விமர்சனம் செய்வது இங்கு நம்முடைய நோக்கமில்லை, அது நம்முடைய வேலை இல்லை. அவர் இந்த குர்ஆனிலும் அடுத்து மார்க்கத்திலும் எப்படிப்பட்ட குழப்பங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி இருக்கிறார், அந்த குழப்பங்கள் என்ன, அந்த குழப்பங்களுக்கு உண்டான சரியான குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே பார்வையிலே பதில் என்ன என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கேட்கலாம், இந்த தலைப்புக்கு என்ன அவசியம் என்பதாக. மார்க்கத்திலே குழப்பத்தை மக்கள் ஏற்படுத்துகிறார்களே, அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு போகட்டும், நீங்கள் நன்மையை சொல்லிக் கொண்டே போங்கள். ஏன் அவர்களை நீங்கள் தொந்தரவு செய்கிறீர்கள் அல்லது அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிறீர்கள்? நாம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டே போனால் போதுமே என்று யாராவது நினைத்தால் அது குர்ஆன் காட்டக்கூடிய வழிமுறைக்கு மாற்றமானது. அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே சில தன்மைகளை பண்புகளை சொல்லுகின்றான். உதாரணத்திற்கு சூரா தௌபாவுடைய 112வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர், இந்த மார்க்கத்தை பின்பற்றுவோர் எப்படி இருப்பார்கள் என்று விவரங்களை, விளக்கங்களை, தன்மைகளை சொல்லுகின்றான். அத்தாயிபூனல் ஆபிதூன் அல் ஹாமிதூனஸ் ஸாயிஹூன் அர்ராகிஊனஸ் ஸாஜிதூன் அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர் வல்ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். நல்லோர் தங்களுடைய பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுவார்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது மன்னிப்பு கேட்பார்கள். அல் ஆபிதூன், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை அழகாக நிறைவேற்றுவார்கள். அல் ஹாமிதூன், அல்லாஹுவை புகழ்வார்கள். அஸ்ஸாயிஹூன், நோன்பு நோற்பார்கள். அர்ராகிஊன், குனிந்து வணங்குவார்கள். அஸ்ஸாஜிதூன், சிரம்பணிந்து சுஜூது செய்து வணங்குவார்கள். அல் ஆமிரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள். வன்னாஹூன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். வல்ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ், அல்லாஹுடைய வரம்புகளை, எல்லைகளை, சட்டங்களை பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹ் நல்லோரை புகழ்ந்து இந்த வசனத்தை முடிக்கின்றான். வபஷ்ஷிரில் முஃமினீன், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்லுகிறான்? நல்லோர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பை சொல்லும் பொழுது, எப்படி நன்மையை ஏவுவது அவர்களுடைய பண்பாக இருக்குமோ, தீமையை சுட்டிக்காட்டி இனம் காட்டி அந்த தீமையிலிருந்து மக்களை தடுப்பதும் அவர்களுடைய பண்பாக இருக்கும். மேலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய செயல். ஆகவே மார்க்கம் தகர்க்கப்படும் போது, மார்க்கத்திலே குழப்பங்களும் குதர்க்கங்களும் மன இச்சைகளும் புகுத்தப்படும் போது, மார்க்கத்தை தெரிந்த மக்களின் மீது கடமை அதை தட்டி கேட்பது, அதை சரியான முறையிலே சரியான ஆதாரங்களை கொண்டு எதிர்ப்பது. இல்லை என்றால் பொதுவாக எல்லோரும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். அடுத்த விஷயம் அன்பிற்குரியவர்களே, பெரும் பாவங்கள், கொடிய பாவங்கள் என்று அல்லாஹு தஆலா எத்தனை பாவங்களை குர்ஆனிலே எண்ணுகின்றானோ அதில் ஒன்றுதான் மார்க்க விஷயத்தில், அல்லாஹுவை பற்றிய விஷயத்தில் தக்க ஆதாரம் இல்லாமல் மன இச்சையை கொண்டு பேசுவது. இணை வைத்தல் ஒரு பாவம் என்றால், விபச்சாரம், மது அருந்துதல், கொலை கொள்ளை ஒரு பாவம் என்றால், அல்லாஹு தஆலா அந்த பாவங்களுடன் இணைத்து சொல்லுகிறான் அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாமல் பேசுவதை. அல்லாஹுடைய மார்க்கத்திலே, அல்லாஹுடைய விஷயத்திலே குழப்பங்கள் விளைவிப்பதையும் தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப பேசுவதையும் அந்த பெரும் பாவங்களுடனே அல்லாஹ் இணைத்து சொல்லுகின்றான். 7வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான்,
குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா ظهر منها وما بطن. நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இறைவன் தடுத்த விஷயங்கள் எல்லாம், முதலாவது மானக்கேடான அசிங்கமான செயல்கள், அது வெளிரங்கமாக இருந்தாலும் சரி அல்லது உள்ரங்கமாக மறைந்திருந்தாலும் சரி, வல் இஸ்ம் பொதுவாக எல்லா பாவத்தையும், வல் பக்ய பிகைரில் ஹக் அசத்தியமான முறையில் அநீதி இழைப்பது, கலகம் விளைவிப்பது, குழப்பங்கள் விளைவிப்பது, வ அன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா அல்லாஹ் ஆதாரம் இறக்காத ஒன்றை, எதற்கு அல்லாஹ் ஆதாரம் கொடுக்கவில்லையோ அப்படிப்பட்டவற்றை அல்லாஹ்விற்கு சமமாக இணையாக ஆக்குவது. அடுத்து அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான், வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன் அல்லாஹ்வின் மீது நீங்கள் அறியாததை, உங்களுக்கு இல்மு இல்லாததை நீங்கள் கூறுவது. இதையும் அல்லாஹ் என்னுடைய இறைவன் தடை செய்திருக்கிறான். பெரும் பாவங்கள், அசிங்கங்கள், இணை வைத்தல், பூமியிலே கலகம் விளைவிப்பது, கொலை கொள்ளை செய்வது, அந்த பாவங்களுடனே மார்க்க விஷயத்தில் ஆதாரம் இல்லாமல், இல்மு இல்லாமல், அடிப்படை இல்லாமல் பேசுவதை அல்லாஹ் இணைத்து சொல்வதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கலாம், யூகங்களையும் சொந்த மன இச்சைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் இந்த மார்க்கத்திலே புகுத்துவது எவ்வளவு கொடுமையான பயங்கரமான குற்றம் என்று. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றார். சூரத்துல் பக்ராவுடைய 213வது வசனம். மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இறை தூதர்களை நற்செய்தி சொல்பவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக அனுப்பினான். அவர்களுடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதத்தையும் இறக்கி கொடுத்தான். ஏன்? அந்த வேதத்தின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை, முரண்பட்ட கருத்துக்களை நீக்கி சரியானதை கொண்டு அந்த இறை தூதர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 213வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்கின்றான், வமக்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன ஊதூஹு அல்லாஹ்வுடைய வேதத்திலே யார் கருத்து வேற்றுமை கொண்டார்கள், யாருக்கு அந்த புத்தகம் கொடுக்கப்பட்டதோ, வேதம் கொடுக்கப்பட்டதோ, அவர்கள்தான் கருத்து வேற்றுமை கொண்டார்கள். அதுவும் மின் பஅதி மா ஜாஅத்ஹுமுல் பையினாத் அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்ததற்கு பிறகு. அப்ப தெளிவானதற்கு பிறகுதான் அங்கே கருத்து வேற்றுமை வந்ததே தவிர தெளிவு இல்லாத காரணத்தால் கருத்து வேற்றுமை வரவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கருத்து வேற்றுமை வருவதற்கு என்ன காரணம்? பக்யன் பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமை, குரோதம், தான் பெரியவன், என்னுடைய கருத்து பெரியது, என்னுடைய சிந்தனை பெரியது என்ற அழிச்சாட்டியம், என்ற திமிர், என்ற ஆணவம் தான் காரணம் அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டதற்கு. எவ்வளவு அழகாக தெளிவாக நம்முடைய இறைவனாகிய அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். யார் அவனுடைய வேதங்களிலே கருத்து வேற்றுமை கொண்டார்கள், யார் பொறாமை கொண்டார்களோ, பெருமை கொண்டார்களோ, ஆணவத்தை கொண்டார்களோ, அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய வேதங்களிலே கருத்து வேற்றுமை கொண்டார்கள். இது நானும் நீங்களும் கற்பனை செய்யக்கூடிய ஆதாரம் அல்ல. உள்ளங்களின் ரகசியங்களை அறிந்த அல்லாஹ் யாரிடத்திலே நம்முடைய ரகசியத்தையும் எண்ணங்களையும் மறைக்க முடியாதோ அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம். அல்லாஹு தஆலா அடுத்து அழகாக சொல்லுகின்றான், ஃபஹதல்லாஹு அல்லதீன ஆமனூ லிமா இக்தலஃபூ ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنஹ். கருத்து வேற்றுமை ஏற்படும் பொழுது அல்லாஹு தஆலா நேர்வழியும் காட்டுகிறான். கருத்து வேற்றுமை கொல்லப்பட்ட விஷயத்தில் சத்தியம் எது என்பதற்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? சொல்லுகின்றான், அல்லதீன ஆமனு யார் நம்பிக்கை கொண்டார்களோ, ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ் சொல்லுவது உண்மை, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது உண்மை என்று யார் முற்றிலும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அவர்களை நம்பினார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக
கருத்து வேற்றுமை கொள்ளப்பட்ட விஷயங்களில் அல்லாஹ் வழிகாட்டுவான். அப்ப அன்பிற்குரியவர்களே, கருத்து வேற்றுமையின் போது குழப்பங்கள் ஏற்படும் பொழுது நாம் உண்மை வரை சென்றடைய வேண்டும் என்றால், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அங்கே நமக்கு இருக்க வேண்டிய தன்மை என்ன? கல்வி ஞானம் மட்டுமல்ல, ஈமான் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? ஈமான் இருக்க வேண்டும். தூய்மையான ஈமான், அல்லாஹ் சொல்வது உண்மை என்ற ஈமான், நபி சொல்வது உண்மை என்ற ஈமான், அல்லாஹுவின் வேதத்தின் மீதும் நபியின் வழிமுறையின் மீதும் தூய்மையான, உறுதியான, ஆழமான, அழுத்தமான, அசைக்க முடியாத ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமான் இருந்தால் சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம், சத்தியத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறக்கிய இந்த புத்தகத்தை, அவன் இறக்கிய இந்த குர்ஆனை நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறான். எப்படி? அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை மட்டுமல்ல, புரிந்து கொள்ள வேண்டும், அந்த குர்ஆனுடைய கருத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறார். யார் ஒருவர் குர்ஆனுடைய வார்த்தைகள் தான் பாதுகாக்கப்பட்டன, அதனுடைய கருத்துக்கள் பாதுகாக்கப்படவில்லை, அல்லது குர்ஆனுடைய வார்த்தைகள் தான் விரிவாக விளக்கமாக சொல்லப்பட்டன, அதற்குரிய கருத்துகள் என்ன என்று விரிவுபடுத்தப்படாமல், விளக்கப்படுத்தப்படாமல் குழப்பமாக விட்டுவிடப்பட்டன என்று கூறுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது பழி சுமத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பணியை சரிவர நிறைவேற்றவில்லை என்று பழி சுமத்துகிறார்கள். அல்லாஹு தஆலா எப்படி இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை பாதுகாத்தானோ அதுபோன்று இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை பாதுகாத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குர்ஆனுடைய வார்த்தைகளை நமக்கு ஓதி காண்பித்தார்களோ அதுபோன்று இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை நமக்கு எடுத்து தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். முதலாவதாக, இந்த குர்ஆனிலே, அல்லாஹ்வுடைய புத்தகமாகிய இந்த குர்ஆனிலே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய சுய சிந்தனைக்கு ஏற்ப விளக்கம் கூறலாமா, பேசலாமா? அதற்கு அனுமதி இருக்கிறதா? அது எவ்வளவு பெரிய பாவம் என்று இந்த மார்க்கத்திலே கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீருடைய முன்னுரையிலே இந்த விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃபஸ்ஸிரு மின் கிதாபில்லாஹ் இல்லா ஆயம் பிஅததின் அல்லமஹு இய்யாஹுன்ன ஜிப்ரீல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே குறிப்பிட்ட வசனங்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். அந்த விளக்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எந்த வசனங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீர், விரிவுரைகளை, விளக்கங்களை கற்றுக் கொடுக்கவில்லையோ அந்த வசனங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுரை செய்ய மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். யாரின் மீது இந்த புத்தகம் குர்ஆன் இறக்கப்படுகிறதோ அந்த நபியுடைய பண்பு என்ன? எதனுடைய விளக்கத்தை ஜிப்ரீல் தனக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த விளக்கங்களை மட்டும்தான் இந்த குர்ஆனுக்கு விரிவுரையாக, விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இதை தவிர தன்னுடைய கருத்திற்கு ஏற்ப, சிந்தனைக்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தை நாம் சற்று ஆழமாக விளங்க வேண்டும். என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதை அவர்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அதைத்தான் விரிவுரையாக சொல்லுவார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த இல்ம், அவர்களுக்கு கொடுத்த இந்த வஹி எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். எத்தனையோ மறைவான விஷயங்கள் இருக்கின்றன.
நாம் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள், நபிமார்களும் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ப, சிந்தனைக்கு ஏற்ப, கற்பனைக்கு ஏற்ப பேச மாட்டார்கள். அது அவர்களுடைய பழக்கம் அல்ல. மறுமை எப்போது நிகழும், சூர் எப்படி ஊதப்படும், மறுமையிலே என்ன நடக்கும், இது போன்ற எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்களிலே சில வசனங்களுக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவுரை செய்திருக்கிறார்கள். அதற்கு என்ன பொருள்? எதனுடைய விரிவுரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தங்களுக்கு கிடைத்ததோ அதனுடைய விரிவுரை சொன்னார்கள். எதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதனுடைய ஆழத்திலே நுழையக்கூடாது, பற்றி உண்டான கருத்துக்களை விமர்சனம் செய்வதோ விரிவாக பேசுவதோ கூடாது, எப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த வசனங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காத்தார்கள். அதிலே இன்று பலர் செய்வது போன்று தங்களுடைய கருத்துக்கும் சிந்தனைக்கும் ஏற்ப வியாக்கியானங்கள், விளக்கங்கள் கூறுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் கிடையாது. அது அவர்களுடைய வழமை கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اتقوا الحديث علي الا ما علمتم. என் மீது ஹதீஸை சொல்வதை, அதாவது நான் கூறியதாக ஹதீஸ் சொல்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரிந்த, உறுதியாக தெரிந்த விஷயங்களை தவிர. அதாவது நான் கூறினேன் என்று எது உங்களுக்கு தெளிவாக தெரிந்ததோ அந்த விஷயங்களை, அந்த ஹதீசுகளை நீங்கள் சொல்லுங்கள். எது விஷயமாக உங்களுக்கு இல்ம் இல்லையோ நீங்கள் என் மீது அதை சொல்லாதீர்கள், பயந்து கொள்ளுங்கள். ஃபமன் கதிப அலைய முத்தஅம்மிதா, யார் ஒருவர் வேண்டுமென்று என் மீது பொய் சொல்லுவாரோ ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே ஏற்படுத்திக் கொள்ளட்டும். ومن قال في القرآن برأيه فليتبوأ مقعده في النار. மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் குர்ஆனிலே தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப, தன்னுடைய கருத்துக்கு ஏற்ப பேசுகிறாரோ அவரும் தனது இருப்பிடத்தை நரகத்திலே ஏற்படுத்திக் கொள்ளட்டும். யார் ஒருவர் ரசூலுல்லாஹ்வின் மீது அவர்கள் சொல்லாததை வேண்டும் என்று, இது ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்று தெரிந்திருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை நரகத்திலே ஏற்படுத்திக் கொள்ளட்டும். மேலும் யார் ஒருவர் இந்த குர்ஆனிலே தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப வியாக்கியானம் சொல்லுகிறாரோ அவரும் தனது இருப்பிடத்தை நரகத்திலே ஏற்படுத்திக் கொள்ளட்டும். இந்த ரெண்டு அநியாயக்காரர்களுக்கும், இந்த ரெண்டு அறிவியினர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நற்செய்தி என்ன? நரகத்திலே அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. ஏற்படுத்திக் கொள்வார்கள், அவர்கள் அங்கே செல்வது உறுதி. ஏன்? எப்படிப்பட்ட பாவம், எவ்வளவு பயங்கரமான பாவம்! இத்தகைய எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப பேசுவது என்றால் என்ன? தன்னுடைய யூகத்திற்கு ஏற்ப குர்ஆனிலே பேசுவது என்றால் என்ன? எந்த ஒரு வசனங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்தோ அவர்களுடைய தோழர்களின் புறத்திலிருந்தோ நமக்கு விரிவுரை, வியாக்கியானம் கிடைக்கவில்லையோ அந்த வசனங்களுக்கெல்லாம் இது இப்படித்தான் இருக்க வேண்டும், இது இப்போதுதான் இறக்கப்பட்டது, இதற்கு கருத்து இதுதான் என்று யார் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ப வியாக்கியானம் சொல்கிறார்களோ இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களை அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு தள்ளிக் கொள்கிறார்கள். சில வசனங்கள் இருக்கின்றன, அந்த வசனங்களுக்கு பொதுவாக அந்த வாக்கியத்தை, வாசகத்தை படிக்கும் பொழுது நாம் கருத்து சொல்லலாம். உதாரணத்திற்கு, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன். இதற்கு விரிவுரை சொல்லலாம். எப்படி? இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கின்றனவோ எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு,
அல்லாஹ்வுடைய ஆற்றலை விட்டு அது வெளியேறிவிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் தன்னுடைய ஆட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். அவனுடைய கட்டுப்பாடு ஆற்றல் ஆட்சியை விட்டு எதுவும் வெளியேறிவிட முடியாது. அல்லாஹுவை எதுவும் பலவீனப்படுத்திவிட முடியாது. இவை குர்ஆனுடைய அந்த வாக்கியத்திற்கு கொள்ளக்கூடிய சரியான பொருட்கள், கருத்துக்கள், குர்ஆன் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள். இதை சிந்திக்க வேண்டும், இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன, அதை பற்றி நீங்களும் நானும் கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா. நபியே, உம்முடைய இறைவன் வருவான் மறுமையிலே, மலக்குகளும் வருவார்கள் அணி அணியாக. இப்ப அல்லாஹ் வருவான் என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லுகின்றார். அல்லாஹ் எப்படி வருவான், அல்லாஹுடைய வருகை எப்படி இருக்கும், இதை நீங்களும் நானும் கற்பனை செய்ய முடியுமா? யாராவது ஒருவர் நடந்து காட்டி இப்படித்தான் அல்லாஹ் நான் நடந்து வருவதை போன்று அல்லாஹ் நடந்து வருவான் என்று யார் கூறுகிறார்களோ இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுபோன்று இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது யாருடைய காலத்திலே? நம்முடைய காலத்திலா? இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்து. இந்த குர்ஆன் இறக்கப்படும் போது வசித்த மக்கள் யார்? நபியினுடைய தோழர்கள். அவர்கள் புறத்திலிருந்து ஒரு வசனம், இது இறக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம் என்று வராமல் இருக்கும் போது தன்னுடைய யூகத்தை கொண்டு இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கலாம், அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டித்தான் இப்படி அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கலாம். இப்படிப்பட்ட யூகங்களை செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. இதுதான் குர்ஆனிலே தன்னுடைய யூகத்தை கொண்டு பேசுவது. இப்படி யார் தன்னுடைய யூகத்தை கொண்டு பேசுகிறார்களோ இவர்களை இந்த ஹதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்து இன்னொரு வகையான கூட்டம், அவர்கள் யார்? நன்றாக தெரியும் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு இதுதான் கருத்து, இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இப்படித்தான் சஹாபாக்கள் விளங்கி இருக்கிறார்கள். இந்த விளக்கம்தான் குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை குர்ஆன் விரிவுரை செய்யும் மார்க்க அறிஞர்களால் எடுத்துக் கொள்ளப்படுகிறது, விரிவுரை செய்யப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது என்று தெரிந்திருந்தும் தன்னுடைய பிடிவாதத்திற்காக, தன்னுடைய மனமுரண்டுக்காக, தான் ஒரு புதிய கொள்கையை கொண்டிருப்பதற்காக அவற்றை மறுத்துவிட்டு, அவற்றை ஒதுக்கிவிட்டு இன்னொரு கருத்தை சொல்லுவது. இரண்டாவது மாதிரியான விளக்கம், சத்தியம் உண்மை எது என்று தெரிந்திருந்தும் அதற்கு மாற்றமான ஒன்றை குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கமாக சொல்லுவது. ஆக இப்படி இந்த ரெண்டு முறைகளில் எந்த முறையில் குர்ஆனை அணுகினாலும் சரி, எந்த விஷயத்தில் தனக்கு அறிவு கொடுக்கப்படவில்லையோ அந்த விஷயத்திலே குர்ஆனுக்கு விளக்கம் கூறினாலும் தன்னுடைய சுய கருத்தை கொண்டு அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எச்சரிக்கையிலே அடங்கும். இரண்டாவது, சத்தியம் இதுதான், உண்மை இதுதான் என்று தெரிந்திருந்தும் அதற்கு மாற்றமாக வேண்டும் என்றே மனமுரண்டாக அந்த கருத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப ஒரு கருத்தை சொல்லுவது, இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய எச்சரிக்கையிலே அடங்கும். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலே வாழ்ந்த நபி தோழர்கள், அவர்களுடைய மாணவர்கள் தாபிஈன்கள் இந்த குர்ஆனை அணுகும் போது பயந்து நடுங்கினார்கள், அச்சம் கொண்டார்கள். இந்த குர்ஆனை ஓதும் போதாயினும் சரி, அல்லது இந்த குர்ஆனை புரியும் போதாயினும் சரி, இந்த குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கும் போதாயினும் சரி, அல்லாஹ்வுடைய புத்தகமாயிற்றே, அதனுடைய மகிமை, அதனுடைய கண்ணியம், அதனுடைய உயர்வை அவர்கள் அறிந்து புரிந்து அல்லாஹ்விடத்திலே பயந்து நடுங்கினார்கள். ஒரு வகையிலே அல்லாஹ் இதை எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லுகிறானே, அப்படி நான் ஓத வேண்டுமே என்ற பயம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு உரிமை இருக்கிறது. அல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி ஹக்க திலாவதிஹி, குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள் எப்படி ஓதுவதற்குரிய முறை இருக்கிறதோ அந்த முறையிலே. இன்று நாம் ஓதுவதை போன்று கிடையாது, பொருளை அறியாமல், அப்படி பொருளை அறிந்தால்
உள்ளச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், சட்டங்களை படிக்கும் போது அதை பேண வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல், பாவங்களை படிக்கும் போது அவற்றை விட்டு விலக வேண்டும் என்ற அச்சம் இல்லாமல், அப்படி கிடையாது. அல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி ஹக்க திலாவத்திஹி, அல்லாஹ்வுடைய புத்தகத்தை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுவார்கள் என்று. இந்த அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை ஓதுவதற்குரிய சிறப்பு பேசப்படாத காரணத்தால் இன்று நம்மிலே பலர் வழமையாக குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை உடையவர்களா என்பதை யோசித்து பாருங்கள். தௌஹீது பேசக்கூடிய மக்கள், குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை திறந்து ஓதுகிறார்களா? குர்ஆனுடைய அரபி வாசகங்களை திறந்து ஓதுவது ஒரு இபாதா, வணக்கம். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு அதை கட்டளையாக சொல்லுகிறான். உத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக், நபியே உமது இறைவனால் உமக்கு இறக்கப்பட்ட புத்தகத்தை நீ ஓதுவீராக, படிப்பீராக, அதை மக்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுவீராக என்று. சரி, நிறைய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் சீக்கிரமாக சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு போகிறோம். அந்தந்த இடங்களிலே அந்த விஷயங்கள் வரும்போது அவற்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் விரிவாக பேசுவோம். ஏனென்று சொன்னால் சில இடங்களிலே இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், பிஜே அவர்கள் தங்களுடைய தஃப்சீர்களிலே, தங்களுடைய குறிப்பேடுகளிலே, ஹதீஸிலே எங்குமே காண கிடைக்கவில்லை குர்ஆனை ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஓத வேண்டும் என்று. அன்பிற்குரியவர்களே, சஹீஹுல் புகாரியிலே ஃபதாயிலுல் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்பு என்ற பாடத்தை எடுத்து பாருங்கள். நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, குர்ஆனை நான் எப்படி ஓதுவது, எத்தனை நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை கதம் செய்வது என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஓதுவீராக என்று. எப்படிப்பட்ட ஹதீசுகளை அறியாத ஜாஹில்கள் என்று யோசித்து பாருங்கள். சஹீஹுல் புகாரியிலே தூரமான புத்தகத்திலே கிடையாது, இதே சஹீஹுல் புகாரியிலே குர்ஆனுடைய சிறப்பு என்ற பாடத்திலே ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது குர்ஆனை ஓதுங்கள் என்று அந்த நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இன்னும் அதிகம் நேரம் இருக்கிறது, இன்னும் இதைவிட அதிகமாக ஓதுவதற்கு நான் ஆற்றல் பெற்றிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வாரத்திற்கு ஒரு முறை கதம் செய்யுங்கள் என்று. இப்படிப்பட்ட ஹதீசுகளை எல்லாம் தானும் புரியாமல் அல்லது புரிந்திருந்தாலும் அதை மறைத்து மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் செய்யக்கூடிய இவர்கள் இன்னும் எத்தனை குழப்பங்களை செய்திருக்கிறார்கள் என்று இன்ஷா அல்லாஹ் பார்க்கத்தான் போகிறோம். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய தன்மை குர்ஆனை ஓதும் போதாயினும் சரி, குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கும் போதாயினும் சரி, அவர்களை பற்றி எப்படி வருகிறது? நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள், தாபிஈன்கள், சஹாபாக்களுடைய மாணவர்கள் சொல்கின்றார்கள், وكان جلة من السلف الصالح كسعيد وعامر وغيرهما يعظمون تفسير القرآن ويتوقفون عنه تورعا واحتياطا لأنفسهم مع إدراكهم وتقدمهم. இமாம் இப்னு அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், நம்முடைய சிறப்பிற்குரிய நல்லோர்கள், உதாரணமாக சயீத் இப்னு ஜுபைர், ஆமிர், இது போன்ற தாபிஈன்கள், மார்க்க அறிஞர்கள் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதை மிக மகத்துவமான, மிக மதிப்புக்குரிய, மிக தூய்மையான, உயர்ந்த ஒரு செயலாக கருதினார்கள். தங்களுடைய அறிவை கொண்டு அந்த விளக்க உரையிலே பேசாமல் தங்களை நிறுத்திக் கொண்டார்கள், நின்று கொள்வார்கள். அவர்களுக்கு கல்வி ஞானம் இருந்தும், நம்மை விட கல்வியிலும் இறையச்சத்திலும் அவர்கள் முன்னோடிகளாக இருந்தும் கூட தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப குர்ஆனிலே பேசுவதை அவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய சிறப்பிற்குரிய முன்னோர்களாகிய அந்த நபித்தோழர்கள், அவர்களுடைய மாணவர்கள், குர்ஆனிலே எந்த ஒன்றுக்கு விரிவுரை வரவில்லையோ அதற்கு விரிவுரை சொல்வதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வார்கள். ஏன்? தான் சொல்லக்கூடிய விரிவுரை ஒரு கால் அல்லாஹ்விற்கு அது நோக்கமாக இல்லாமல் இருந்தால், தான் சொல்லக்கூடிய விரிவுரை அது அல்லாஹ்வுடைய நோக்கமாக இல்லை என்றால் எப்படிப்பட்ட பேராபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அறிவில்லாமல் பேசுவது என்னுடைய இறைவன் தடை செய்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறும்படி அல்லாஹ் கூறியிருக்கிறான் அல்லவா, அந்த குற்றத்திலே ஆகிவிடும் என்று பயந்து அவர்கள் அது போன்ற ஆயத்துகளுக்கு விரிவுரை சொல்வதை விட்டு தங்களை தடுத்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், எந்த விஷயத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஹதீஸ் இல்லையோ அல்லது சஹாபாக்களுடைய தெளிவான கூற்று, உறுதியான சான்று இல்லையோ அந்த விஷயத்திலே தங்களுடைய கருத்தை ஒன்றை கூறிவிட்டு அவர்கள் சென்று விட்டால் பின்னாடி வரக்கூடிய மக்கள், பிற்காலத்திலே வரக்கூடிய மக்கள்
என்ன சொல்லுவார்கள்? ஏன் அந்த நபித்தோழர்கள் மட்டும் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ப குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லவில்லையா என்று அவர்களை ஆதாரமாக காட்டி இவர்கள் சொல்லக்கூடிய வழிகேடுகளுக்கு, குர்ஆனிலே அறிவில்லாமல் சொல்லக்கூடிய சிந்தனைகளுக்கு அந்த நல்லோரை முன்மாதிரியாக ஆக்கி விடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாகவே பல நபித்தோழர்களும் நல்லோர்களும் எந்த விஷயங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வின் புறத்திலிருந்து விரிவுரை வரவில்லையோ அந்த விஷயங்களிலே மௌனம் காத்தார்கள். நாம் தவறான ஒரு முன்மாதிரியாக ஆகிவிடக் கூடாது, தவறு ஒன்றுக்கு வழிகாட்டியாக ஆகிவிடக் கூடாது என்று பயந்து அவர்கள் குர்ஆனிலே தங்களுடைய அபிப்பிராயத்திற்கு ஏற்ப பேசுவதை நிறுத்திக் கொண்டார்கள். மிகப்பெரிய ஒரு அழகிய உதாரணத்தை பாருங்கள். முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் என்று சொல்லும் அல்லவா, இப்படி ஏதாவது நடந்திருக்கிறது அவர்களுடைய காலத்திலே? குர்ஆனுக்கு விளக்கம் கேட்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய கருத்தை எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி முலைகா மிகப்பெரிய கல்விமான்களிலே ஒருவர், தாபிஈன்களிலே விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய மார்க்க அறிஞர்களிலே ஒருவர். இமாம் புகாரி அவர்களுடைய சஹீஹுல் புகாரியை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் ஆங்காங்கே தலைப்புகளிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களுடைய கூற்றையே தலைப்பாக ஆக்கி பல பாடங்களை அமைத்திருப்பதை நீங்கள் படித்து பார்க்கலாம். இத்தகைய மார்க்க அறிஞர் சொல்கின்றார்கள், ஏறக்குறைய 30க்கு மேற்பட்ட நபித்தோழர்களிடத்திலே கல்வி பயின்ற சிறப்பிற்குரிய தாபிஈ அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுஇல அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அர்லாஹ் عن تفسير حرف من القرآن فقال أي سماء تظلني وأي أرض تقلني وأين أذهب وكيف أصنع إذا قلت في حرف من كتاب الله بغير ما أراد تبارك وتعالى. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளச்சத்தை பாருங்கள், அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த பயத்தை பாருங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்தை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி விளக்கம் கேட்கப்படுகிறது. அதற்கு என்ன தஃப்சீர் என்பதாக. சுஇல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன் தஃப்சீர் ஹர்ஃபின் மினல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒரு எழுத்துக்குரிய விரிவுரை அவர்களிடத்திலே விசாரிக்கப்படுகிறது. அப்போது அவர்கள் கூறிய பதில், அல்லாஹுடைய புத்தகத்தில் ஒரு எழுத்திற்கு அல்லாஹ் நாட ஒன்றை நான் வியாக்கியானமாக விளக்கமாக கூறிவிட்டால் எந்த வானம் எனக்கு நிழல் தரும், எந்த பூமி என்னை சுமந்து கொள்ளும், நான் எங்கே செல்லுவேன், என்னுடைய நிலைமை என்னவாகும்? யார் அவர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விற்கு நிழலாக இருந்து மக்காவிலிருந்து மதீனா வரை, மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததிலிருந்து அவர்கள் கண்மூடும் வரை அவர்களுக்கு நிழலாக இருந்து பணிவிடை செய்தார்களே, கல்வி கற்றார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தங்கி இருக்கும் காலத்திலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக சென்ற பயணத்திலும், அல்லது எங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்களோ எல்லா பயணத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரியாமல் இருந்த நபித்தோழர்களிலே ஒருவர்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே அல்லாஹ் விரும்பாத ஒன்றை, அல்லாஹ் நாடாத ஒன்றை நான் சொல்லிவிட்டால் விளக்கமாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் என்னிடத்திலே ஒரு கருத்தை கேட்கிறீர்கள், நான் ஒரு சஹாபி என்ற அடிப்படையிலே. ஆனால் இது விஷயத்திலே ரசூலுல்லாஹ்வின் புறத்திலிருந்து இது இப்படித்தான், இதற்கு இன்ன கருத்து தான் என்ற வியாக்கியானத்தை, விளக்கத்தை நான் கேட்டிருக்கவில்லை. அப்படி இருக்க நான் என்னுடைய அபிப்பிராயத்தை கொண்டு கூறி அது அல்லாஹ்வுடைய நோக்கமாக இல்லை என்றால், ஐயு ஸமாஇன் துதில்லுனி, எந்த வானத்திற்கு கீழ் நான் வாழுவேன், எந்த வானம் எனக்கு நிழல் கொடுக்க முடியும், வஐயு அர்தின் துகில்லுனி, எந்த பூமி என்னை சுமந்து கொள்ளும், ஐன அத்ஹப் வ கைஃப அஸ்னா, நான் எங்கே செல்லுவேன், எனக்கு என்ன நேரிடும். பாருங்கள் எப்படிப்பட்ட பயம் அவர்களுடைய பயம். இது சாதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்த பயம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட பயம். முகஸ்துதிக்காக வேண்டியோ
அல்லது மக்கள் தன்னை பற்றி புகழ வேண்டும் என்பதற்காகவோ சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இந்த பண்புகளை விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தூய்மையானவர்கள். ஏன் இந்த பண்புகள் எல்லாம் முனாஃபிக்குகளுடைய பண்புகள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையான முஃமின், அல்லாஹ்வை நேசித்தவர்கள். அவர்களுடைய ஈமானை, அவர்களுடைய இஸ்லாமை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அபூபக்கர் அவர்கள் கூறியது பணிவின் காரணமாகவோ பொய்யாகவோ தவறான புகழ்ச்சிக்காக வேண்டி அல்ல. எது உண்மையோ அதை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே அல்லாஹ் நாடாத ஒன்றை நான் கருத்தாக சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து எனக்கு விளக்கம் கிடைக்காத ஒன்றை நான் கூறி அது அல்லாஹ்வுடைய நோக்கமாக இல்லை என்றால் எப்படிப்பட்ட விபரீதம் குற்றமாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து அவர்கள் கூறிய வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை அணுக வேண்டும் என்று சொன்னால், அந்த குர்ஆனுக்கு விளக்க உரையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை, அவர்களுடைய சொல் செயலை ஆதாரமாக வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல்களை ஆதாரமாக வைக்காமல் குர்ஆனுக்கு யூகமாக கருத்து சொல்வது விபரீதமான பயங்கரமான குற்றம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனுக்கு விரிவுரையாளராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இதுவும் பயங்கரமான குற்றம். குர்ஆனை யார் விரிவுரை செய்ய எண்ணுகிறார்களோ, குர்ஆனுக்கு யார் விளக்கம் சொல்ல நாடுகின்றார்களோ, அவர்கள் செய்யக்கூடாத பயங்கரமான இரண்டு குற்றங்கள் என்ன? ஒன்று, தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப, சுய சிந்தனைக்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லுவது. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளை இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று நிராகரித்து அந்த ஹதீசுகளை ஒதுக்குவது. இந்த ரெண்டும் பயங்கரமான குற்றம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நபிக்கு இந்த குர்ஆனை இறக்கினானோ அவர்களை இந்த குர்ஆனுக்கு விரிவுரையாளராக நியமிக்கின்றான். யார் கொடுக்கக்கூடிய அதிகாரம்? நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை விரிவுரை செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கின்றான். சூரா அன்-நஹ்லுடைய 44வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். நான் உங்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி வைத்தேன். ஏன்? உங்களுக்கு இறக்கப்பட்ட இதை நீங்கள் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தெளிவாக நமக்கு சொல்லுகின்றான், குர்ஆனுக்கு விரிவுரையை யாரிடத்திலிருந்து பெற வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பெற வேண்டும். எந்த வசனங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுரை சொன்னார்களோ, இது இப்படி என்பதாக அதுதான் சரியான விரிவுரை. எந்த வசனங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவுரை சொல்லவில்லையோ, எந்த வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவுரை செய்வதிலே மௌனம் காத்தார்களோ அந்த வசனங்களிலே நாமும் மௌனம் காக்க வேண்டும். நம்முடைய அறிவுக்கு ஏற்ப அங்கே பேசக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு பண்புகளிலே சொல்கின்றார், வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். சூரா ஷூராவுடைய 52வது வசனத்திலே சொல்கின்றார், நபியே, நீங்கள் மக்களுக்கு மிக நேரான பாதையை காட்டுகின்றீர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ குர்ஆனுக்கு விரிவுரையாக விளக்கமாக அதுதான் நேரான பாதை. அதை தவிர உள்ள அனைத்தும் வழிகேடுகள். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரிவுரையாளராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே அவர்களுடைய கூற்று எது குர்ஆனுக்கு முரண்படவில்லையோ அதை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், எது குர்ஆனுக்கு முரண்படுகிறதோ அதை நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொல்கிறார்களே, இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இவர்கள் உண்மையிலேயே குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது குர்ஆனை பொய்ப்பிக்கின்றார்களா என்று சொன்னால், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளிலே, அவர்களுடைய சுன்னாவிலே இப்படி தரம் பிரிக்கிறார்களோ, குர்ஆனுடன் முரண்படக்கூடியது, குர்ஆனுடன் முரண்படாதது என்பதாக இப்படி யார் தரம் பிரிக்கிறார்களோ இவர்கள் குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள், இவர்கள் அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடியவர்கள்,
இவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை உடைத்து தகர்க்கக்கூடியவர்கள். காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார் சூரா அன்-நூருடைய 63வது வசனம், பயந்து கொள்ளட்டும், அஞ்சிக் கொள்ளட்டும். யார் யார் நபியினுடைய கட்டளைக்கு முரண்படுகிறார்களோ அவர்களுக்கு குழப்பம் வந்தடைவதை அல்லது கடுமையான வேதனை அவர்களை வந்தடைவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும், அஞ்சிக் கொள்ளட்டும். கொண்டு வாருங்கள். அல்லாஹு தஆலா நபியினுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்கள் சொல்கிறானே, இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? நபி என்னுடைய மார்க்கத்திற்கு, என்னுடைய குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லாத கட்டளைக்கு யார் மாறுபடுகிறார்களோ என்று சொல்கிறானா, அல்லது நபியினுடைய கட்டளை என்று பொதுவாக சொல்கிறானா? இந்த வித்தியாசத்தை நீங்கள் எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? நபியினுடைய சட்டம், நபியினுடைய மார்க்கம், நபியினுடைய சுன்னா, நபியினுடைய கட்டளை என்று பொதுவாக அல்லாஹ் சொல்லுகிறானே தவிர, அல்லாஹுடைய சட்டம், அல்லாஹுடைய இந்த கூற்று பொதுவாக சொல்லுகின்றதே தவிர, இதிலே பிரிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரா அல் ஹஷ்ருடைய 7வது வசனம், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள், ரசூல் எதை உங்களுக்கு தடுத்து விட்டாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். கொண்டு வந்த விஷயத்தையும் தடுத்த விஷயத்தையும் முழுமையாக அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதருடனே இணைத்துச் சொல்கிறான். எனவே தூதருடைய கூற்றிலே பாகுபாடு பார்ப்பது, இது குர்ஆனுக்கு முரண்படுகிறதா அல்லது முரண்படவில்லையா என்று பிரித்து பார்ப்பவர்கள் யாருடனே முரண்படுகிறார்கள்? அல்லாஹ்வுடனே முரண்படுகிறார்கள். மேலும் பாருங்கள், சூரத்துல் அஹ்ஸாபுடைய 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லிமுமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம் ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்ப்பளித்து விட்டால், இப்ப இந்த தீர்ப்பளித்து விட்டால் என்ற செயலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னையும் தனது தூதரையும் சேர்த்து சொல்கின்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்ப்பளித்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை தீர்ப்பளித்தால் அது அல்லாஹ் தீர்ப்பளித்த மாதிரிதான். அல்லாஹ் தீர்ப்பளித்ததே. இந்த ரெண்டிலும் பாகுபாடு காட்டுவதற்கு நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்ப்பளித்து விட்டால் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கோ அனுமதி கிடையாது. அவர்கள் தங்களுடைய விஷயங்களிலே கருத்து வேற்றுமை கொள்வதற்கு, தங்களுடைய விஷயங்களிலே சுய இஷ்டம் கொள்வதற்கு முடிந்தது அவ்வளவுதான். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இது அதற்கு முரண்படுகிறது என்று ஹதீஸை குர்ஆனுடனே மோத விடுவதற்குண்டான அதிகாரம் அன்பிற்குரியவர்களே நம்பிக்கையாளர்களுடைய அடையாளத்தில் உள்ளது கிடையாது, நம்பிக்கையாளர்களுடைய தன்மையிலே உள்ளது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே வருகின்றது, அதுபோன்று சுனன் அபூதாவுதிலே, அதுபோன்று ஜாமிஉ திர்மிதியிலே பல அறிவிப்புகளை கொண்டு வருகிறது. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வயிறு நிரம்ப சாப்பிட்டுக் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தனது கட்டிலே படுத்துக் கொண்டு சொல்லுவார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலே எது ஹலாலோ அதை ஹலாலாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலே எது ஹராமோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சிலர் கூறுவார்கள், பேசுவார்கள், சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உங்களுடைய நாட்டிலே ஊரிலே வாழக்கூடிய கழுதைகள் ஹலால் கிடையாது, அதுபோன்று கீறி கிழித்து திங்கக்கூடிய நகங்களை உடைய மிருகங்கள் உங்களுக்கு ஹலால் கிடையாது. இப்படி சில விஷயங்களை, சில சட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி செல்கின்றார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? எனக்கு குர்ஆனும் கொடுக்கப்பட்டது, குர்ஆனை போன்று ஒன்றும் கொடுக்கப்பட்டது. இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்திலே அலா இன்னி கத் ஊதீதுல் கிதாப் வ மிஸ்லஹு மஅஹு, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது குர்ஆனும் அந்த குர்ஆனை போன்றதும் அத்துடனே. அதாவது எப்படி குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதோ அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய உரைகளிலே பேசும் பொழுது
குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போன்று ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வார்த்தை தெரியுமா? எப்படி அநியாயமான வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுக்கு விரிவுரையாக நபியை அனுப்பி அந்த நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிக்மாவை கொடுத்து அந்த ஹிக்மாவையும் இந்த நபி உங்களுக்கு ஓதி காட்டுவார் என்று சொல்கிறான். அந்த ஹிக்மா பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்று சஹீஹான ஹதீஸ் இது, பலவீனமான ஹதீஸ் இது என்று எப்படி பிரிக்கப்பட்டது சொல்லுங்கள்? ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்ன பொருளாக இருக்க வேண்டும்? நாம் இப்போது குழப்பத்தில் இருக்கிறோம். ஒரு ஹதீஸ் சஹீஹா இல்லையா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இல்லையா என்று குழப்பமான நிலையில் இருந்தால் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் எந்த குர்ஆனை நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் பாதுகாத்து நமக்கு கொடுத்தார்களோ, அதே மூத்த அறிஞர்கள், அதே மூத்த மார்க்க மேதைகள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் பாதுகாத்து தரம் பிரித்து சரியானது இதுதான், போலியானது இது என்று இனம் பிரித்து காட்டிவிட்டார்களோ, இதற்கு பிறகும் ஒருவர் ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னார், அவர் ஹதீஸை நம்பாத காஃபிராகத்தான் இருக்க வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் தங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறார்களே, ஒரு உதாரணத்தை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒருவருடைய கையிலே செல்லாத காசுகளும் செல்லக்கூடிய நல்ல காசுகளும் இருக்கின்றன. அவருக்கு தெரியாது எந்த காசு செல்லும் எந்த காசு செல்லாது என்று. ஒருவர் வருகிறார், அந்த அவருடைய கையில் இருக்கக்கூடிய காசுகளை வாங்கி ஒரு சில காசுகளை ஒரு பக்கம் தள்ளுகிறார், இன்னும் ஒரு சில காசுகளை இன்னொரு பக்கம் தள்ளுகிறார். சொல்லுகிறார், தம்பி, இந்த காசுகள் எல்லாம் செல்லாத காசுகள், இந்த நாட்டில் இந்த காசுகளை கொண்டு நீ பொருட்கள் வாங்க முடியாது, இந்த காசுகள் எல்லாம் செல்லக்கூடிய காசுகள், இவற்றை கொண்டு நீ உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், பொருட்களை வாங்குகலாம் என்று சொல்கிறார். இப்படி பிரித்ததற்கு பிறகு அந்த காசுகளை வைத்திருந்த மனிதர் சொல்கிறார், இல்லை, எனக்கு குழப்பமாக இருக்கிறது, எனக்கு இன்னும் புரியல, எனக்கு இன்னும் விளங்கவில்லை, எது சரி எது தப்பு என்று எனக்கு விளங்கல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிறேன் என்று சொன்னால் இவரை யார் என்று சொல்லுவீர்கள்? ஒன்று ஜாஹில், முட்டாளாக இருக்கணும், அல்லது பிடிவாதக்காரன், வாதம் செய்யக்கூடிய, தர்க்கம் செய்யக்கூடிய மூடனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு பலவீனமானவை, பொய்யாக புனையப்பட்டவை எது என்று பிரிக்கப்பட்டு விட்டதோ, தெளிவாக அடையாளம் காட்டப்பட்டு விட்டதோ, இல்லை, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படவில்லை, அதிலே குழப்பம் இருக்கிறது, குர்ஆன் போன்ற ஹதீஸுக்கு தகுந்த ஆதாரங்கள், சான்றுகள், பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அவன் அல்லாஹுவை நம்பாத, அல்லாஹுடைய சொல்லை புரியாத ஜாஹிலாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களும் நானும் பார்த்தோமா? பார்க்கவில்லை. ஆனால் இந்த வசனம் நமக்கு சட்டமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இந்த வசனம் எங்களுக்கு, நமக்கும் உங்களுக்கும் சட்டமா இல்லையா? ஆனால் நாம் தூதருடைய காலத்திலே வாழ்கிறோமா அல்லது தூதருக்கு பிந்திய காலத்திலே வாழ்கிறோமா? தூதருக்கு பிந்திய காலத்திலே வாழ்கிறோம். இது எப்படி நமக்கு சட்டமாக ஆக முடியும்? அந்த தூதரை பார்த்த அபூபக்கருக்கு எப்படி அந்த தூதர் சொல்லும் பொழுது நம்பிக்கை ஏற்படுமோ, அது போன்று அந்த தூதரிடமிருந்து அந்த செய்திகளை கேட்டு நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டம் ரசூலுடைய ஹதீஸை பாதுகாப்பாக, பொய்கள் கலக்காமல், குழப்பம் கலக்கப்படாமல், தவறான சிந்தனைகளும் கருத்துக்களும் கலக்கப்படாமல் நமக்கு அந்த ஹதீசுகள் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், அந்த ஹதீசுகள் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு வீணாகிவிடும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பொருந்தும், நமக்கு பொருந்தாது. ஏன்? நாம் இப்போது ரசூலுல்லாஹ்வை பார்க்கவில்லை, அவர்களுடைய சொல்களிலே, செயல்களிலே ஏராளமான குளறுபடிகள், குழப்பங்கள் வந்துவிட்டன. எனவே நாம் எப்படி ரசூலுல்லாஹ்வை முழுமையாக பின்பற்றுவது? யார் இப்படிப்பட்ட சிந்தனைக்கு செல்கிறார்களோ அவர்கள் கடைசியிலே இந்த முடிவுக்குத்தான் வருவார்கள். இன்னும் சில காலங்கள் தான் இருக்கின்றன, இப்படிப்பட்ட தவறான முடிவுக்கு அவர்கள் வருவது அல்லாஹ் தஆலா அதற்குள் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஹதீஸ்
நமக்கு குர்ஆனுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டவை. உதாரணத்திற்கு பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று. ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். சுபுஹு, லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் இத்தனை ரக்காத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே. யாராவது ஒருவன் அல்லாஹ் தொழுங்கள் என்று சொல்கிறான், ரசூல் யார் அந்த தொழுகைக்கு இப்படிப்பட்ட இலக்கணங்களையும் அடிப்படைகளையும் சொல்லிக் கொடுப்பதற்கு? எனவே இது முரண்படுகிறது, இந்த ஹதீஸை விட்டு விடுங்கள் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் எதை கட்டளையாக சொல்கிறானோ அந்த கட்டளையை விவரிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்கிறான் ஜகாத் கொடுங்கள் என்று, அதை விவரிக்கக்கூடியவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஹஜ் கடமை என்று, அந்த ஹஜ்ஜை விவரிக்கக்கூடியவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஹதீஸ் சஹீஹானதாக, ஆதாரபூர்வமானதாக, உறுதிமிக்க மார்க்க அறிஞர்களை கொண்டு சரியான முறையிலே நமக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அந்த ஹதீஸின் மீது முழுமையான ஈமான், நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அந்த நம்பிக்கையை கொண்டுதான் இந்த ஈமான், இந்த இஸ்லாம் நிலை பெறுகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரிவுரையை கொண்டு, அவர்களுடைய சுன்னாவை கொண்டு குர்ஆனை அணுக வேண்டும். நம்முடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப, இச்சைக்கு ஏற்ப இந்த குர்ஆனை அணுகக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த குர்ஆனுக்கு விரிவுரை வியாக்கியானம் சொன்னார்களோ அதற்கு ஏற்ப நாம் வியாக்கியானம் செய்ய வேண்டும். எங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காத்தார்களோ அந்த இடத்திலே மௌனம் காக்க வேண்டும். ஒரு விஷயத்தை பாருங்கள், நாம் இந்த ஒரு முன்னுரையை அடிப்படையை கூறியதற்கு பிறகு எப்படியெல்லாம் குர்ஆனிலே மாறுபட்ட சிந்தனைகளை இவர் புகுத்திருக்கிறார் என்று ஒவ்வொன்றாக பார்த்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம், இந்த அலிஃப் லாம் மீம் இது என்ன? இதற்கு என்ன வியாக்கியானம், என்ன விளக்கம்? இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு விஷயத்தை முதலில் கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அறிவாளி, அல்லாஹ் ஞானமிக்கவன். அவனை நம்புவதும் அவனுடைய சொல்லை நம்புவதும் தான் நம்முடைய அறிவு. அல்லாஹ்வுடைய சொல்லை அவனுடைய அறிவுக்கு மிஞ்சி நாம் வியாக்கியானம் கொடுக்க போனால் அல்லாஹ் யார் அப்படி செய்கிறார்களோ அவர்களை முட்டாளாக்கி விடுவான், மடையனாக்கி விடுவான். முதலிலே அவர்கள் எழுதி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை படிக்கிறேன், பிறகு அதற்கு என்ன பதில் என்பதை பாருங்கள். முதலாவது விஷயம், பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள். எதற்கு எழுதுகிறார்கள்? இந்த அலிஃப் லாம் சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திற்கு. பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள். திருக்குர்ஆனில் சில அத்தியாயங்களின் துவக்கத்தில் தனித்தனி எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். தனித்தனி எழுத்துக்களுக்கு எந்த மொழியிலும் பொருள் செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம். நீ அறிவாய் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். தனித்தனி எழுத்துக்களுக்கு பொருள் கூற முடியாது என்பதை நாம் அறிவோம். நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கிறார். சரி, உதாரணமாக சன், SUN சேர்த்து எழுதி சன் என கூறினால் இதற்கு பொருள் கூற முடியும். அதே இதை S ஃபுல் ஸ்டாப், U ஃபுல் ஸ்டாப், N ஃபுல் ஸ்டாப், SUN என தனித்தனியாக கூறினால் 3 எழுத்துக்களை கூறியுள்ளோம் என்பதை தவிர இதற்கு எந்த அர்த்தமும் இருக்காது. எப்படி? கவனிச்சுட்டு வாங்க. இதுபோல அரபு மொழியில் அலம் என்று கூறினால் இதற்கு பொருள் கூற முடியும். அலிஃப் லாம் மீம் என அச்சொல்லின் எழுத்துக்களை தனித்தனியாக கூறினால் அரபி மொழியில் உள்ள 3 எழுத்துக்களை கூறினோம் என்பதை தவிர எந்த அர்த்தமும் இதற்கு இருக்க முடியாது. எப்படி? அடுத்து வாங்க. இதுபோல் பொருள் செய்ய முடியாத வகையில் எழுத்துக்களை கொண்டு ஆரம்பமாகும் அத்தியாயங்கள் 29 உள்ளன. அவைகளாவன. சரி, இப்ப அடுத்து கேள்வி எழுப்புறாரு. சரி, முதல்ல இதை நம்ம பார்த்துப்போம். ஏன்னா இன்னைக்குள்ள இந்த விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னா சரியா இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع
وآمنهم من خوف